ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இது ஒரு நேர்காணலா இல்லாம இந்த வார ஒரு அரசியல் அலசல். அதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு நம்ம அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருசா பேசப்பட்டது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது. தாவேக ஆட்சி வந்ததுலேருந்தே அவர் புரிய விட்டுட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆதரவு சொல்லியிருப்பாரு, இன்னும் கரூரோட கணக்கு மிச்சம் இருக்கு, அதை ஒட்டி இது நடக்குதா இல்லை அவரா மாற்றாரான்னு தெரியல. அவருக்கு இங்கே அந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் எஃப்ஐஆர்லாம் போட்டு கைதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப இங்கே ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் இப்போ கிடைச்சிருக்கு. என்ன உச்சநீதிமன்றத்தில் வாதம் வச்சாங்க, வழக்கோட பின்னணி என்ன? இல்லை, இது பெருமளவில் டாஸ்மாக்காக பண்ணப்பட்ட ரெய்டு. டாஸ்மாகில் போன 2025 இடி போனப்போ இருந்ததை தொடர்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று அப்போ எஃப்ஐஆர் கிடையாது. அப்போ இடி உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக திமுக இரண்டு காலகட்டத்திலும் சேர்த்து ஒரு 43 எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டு அதன்படியாக போனோம்னாங்க. அதில் ஒரே ஒரு முக்கியமான எஃப்ஐஆர் என்னென்னா, விழுப்புரம் ஜானகிபுரம்ங்கிற இதில் 2021 தீபாவளிக்கு முன்னாடி ஒரே ஒரு கடையில் 6.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் இல்லாத பாட்டில்கள் அதிகமாக இருந்தது, திராட்சை ரச பாட்டில்கள். அது தவிர ஒரு 7.5 லட்சம் ரூபாய் கேஷும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. முந்தா நேற்று விற்று பேங்க்கில் கட்டினது போக அடிஷ்னலாக 7.5 லட்சம் ரூபா. அப்போ ஒரு கடைக்கு 13 லட்சம் ரூபாயினால் தமிழ்நாடு ஃபுல்லாக 5500 கடை. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 நாள் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வாரம் எப்படி வேணாலும் இருந்தாலும் 5500 × 13 × வாரத்துக்குன்னு போட்டாலே எங்கே போய் நிற்கும். ஸோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னபடியாக நம்ம டாஸ்மாகில் கணக்கில் காட்டப்படுவது 45,000 கோடி, விற்கப்படுவது தனியார் பாக்கெட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட 75,000 கோடி. அதனுடைய டிப் ஆஃப் தி ஐஸ்பர்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் 500 கடைகள் திமுக வந்தப்புறம் மூடப்பட்டதாக சொன்ன கடையில் 284 கடை மூடாமல் அதுக்கு சப்ளை போயிருக்கு, ஆனால் கணக்கில் வரல. இதை எடுத்திருக்காங்க. அடுத்தது பாட்டில்கள். இப்போ ஒரு குவார்டர் பாட்டில் புதுசு சப்ளை பண்ணால் 7 ரூபா, பழசு 2 ரூபா. சரியா? ஒரு பியர் பாட்டிலோ இல்லை ஃபுல் பாட்டிலோ எடுத்தீங்கன்னா புதுசு 17 ரூபா, பழசு 6 ரூபா. ஆனால் பழசையும் புதுசுன்னு கொடுத்ததாக சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்புகள் கம்மி. நானே 2-3 டிஸ்டிலரிஸ்க்கு போயிருக்கேன். கோடை டிஸ்டிலரிஸ் பெங்களூர் போயிருக்கேன், இதில் சிவா டிஸ்டிலரிஸ் கோயம்புத்தூர் போயிருக்கேன், இங்கே பூந்தமல்லி தாண்டி அந்த திருவள்ளூர் ரோட்டில் இருக்கிற பாலாஜி டிஸ்டிலரி போயிருக்கேன். அவங்க பழைய பாட்டிலை க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி பழைய ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு ஒட்டுற மிஷின்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது இருக்க. பட் 2500 கோடி ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு திராட்சை ரசத்தை நம்ம திராட்சை ரச பிரியர்கள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போகிற பாட்டில் கடைக்கு போட்டு 2500 கோடி சம்பாதிப்பதாக டிடி நெக்ஸ்ட் 2019 செய்தி சொல்கிறது. அப்போ அதுக்கப்புறம் அந்த கணக்கு அந்த 2500 கோடியை விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ 45 இடம் ரெய்டு பண்ணதில் ஒரு இடம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஒரு எம்டி பாட்டில் ஃபேக்ட்ரி. மீதம் 3 டிஸ்டிலரி எஸ்என்ஜே குரூப். எஸ்என்ஜேன்னா எஸ்என் ஜெயமுருகன், ஆனால் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாலின் அண்ட் ஜெயமுருகன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த எஸ்என்ஜே போட்ட ஸ்டிக்கர் போட்ட இதை வச்சுக்கிட்டு தான் ஐபிஎல்ல பார்த்துட்டு இருந்தாரு நம்ம உதயநிதி. ஸோ அவ்வளவு நெருக்கமானவர். அவருக்கு எப்படி லைசன்ஸ் கட்சி தெரியுமா? ஓட்ட வடசல் குப்பை கூல கதையெல்லாம் வச்சுக்கிட்டு சினிமா எடுக்கணும். கருணாநிதி கதை எடுத்து 2 படம் எடுத்தாரு, அவருக்கு லைசன்ஸ். ஸோ மொத்தம் 12 கம்பெனி டிஸ்டிலரிஸ் சப்ளை பண்ணுது. அதில் 3 கம்பெனிகள் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொன்னார். ஒன்று இதில் சக்தி பன்னாரியம்மன் குரூப்பில் இருக்கிற சிவா டிஸ்டிலரிஸ் கோயம்புத்தூர், இன்னொன்று ராமச்சந்திரா உடையாருக்கு சொந்தமான மோகன் ப்ரூவரிஸ் செங்கல்பட்டு, 3வது விஎஸ் சசிகலா ஜெயலலிதாவுடைய நெருங்கிய நண்பருக்கு சொந்தமான மிடாஸ். பட் திமுக ஆட்சி வந்தவுடனே ஆர்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதையும் ராமச்சந்திர உடையாருக்கு லீஸ், மோகன் ப்ரூவரிஸ்க்கு லீஸ் கொடுத்தாங்க. மீதம் 9 மே 2006 11 கருணாநிதி ஆட்சியின் போது அவருடைய பினாமிகள் சுனாமிகள் அல்லக்கைகள் யாருக்கோ கொடுத்தது. அதில் டிஆர் பாலு, இது கோல்டன் வேட்ஸ் மற்றும் இலைட்ட, இது இவர் நம்ம ஜெகத் ரட்சகன்,
வாசுதேவன் மற்றும் எஸ்என் ஜெயமுருகன், இவங்க மாத்திரம் 9. இன்னும் ஒரு ஃபேக்ட்ரி அது நடக்குதான்னு தெரியாது. சன் டிவியிலிருந்து வெளியில் வந்து கலைஞர் டிவியை நடத்த உதவிய சன் டிவி முன்னாள் சிஇஓவும் பின்னால் கலைஞர் டிவி சரத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த 9 கம்பெனியையும் கிட்டத்தட்ட ரைடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பிடிச்சி மிக முக்கியமான அந்த ரைட்ல தான் 2 பேர் இப்ப கைதாயிருக்காங்களோ. இவருக்கு உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்குது, ஆனா 2 பேர் கைது. 2ல ஒருத்தர் கார்த்திங்கிறது இவருடைய வலதுகை, மிக முக்கிய செந்தில் பாலாஜியுடைய வலதுகை. ஸோ அவரு ஏற்கனவே அந்த குதிரை பேர வழக்குல கைதாகி அதுக்கு 2 நாள் முன்னாடி ஜாமீன் கிடைக்கும். அவரு குதிரை பேர வழக்குலயும் இருக்காரு. எப்ப கரூர்ல ரெய்டு போனாலும் சக்தி மெஸ், கரூர் மெஸ்ஸும்பாங்க, அதுல ஒருத்தர் தான் கார்த்தி. ஸோ இவருடைய கரூர் கேங்குடைய முக்கியமான 2-3 தலைவர்களில் அவர் ஒருத்தர். ஸோ அவரை பிடிச்சிருக்காங்க. என்னுடைய கணக்கில் செந்தில் பாலாஜி போக்கிரி படத்தில் ஒரு வசனம் வரும், நீ படிக்கிற ஸ்கூலுக்கு நான் ஹெட் மாஸ்டர்னு விஜய் சொல்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த முறை செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் காட்டியிருக்காரு. பட் அடுத்த 2 நாட்களுக்குள் கிடைத்த ஆதாரங்களை வைத்து விசாகன் திரு MD விசாகன் அவர்களும் தலைமறைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் யாரையாவது பிடிச்சிட்டு கொடுத்ததில் விசாரிக்கணும்னு கைதாகிறதுக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் கைது பண்ண முடியும். அதான் ஜாமீன் கொடுத்தாச்சு உச்ச நீதிமன்றம் சார். இப்போ இது வரைக்கும் பெயில் 2 கேஸுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று இது இப்போ பழைய இதில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததே இருக்குது. இப்போ சிபிஐ இந்த வழக்கில் சிபிஐ தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னது, 7 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது. அதே அரப்போர் ஜெயராமன் 4 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 7 லட்சத்துக்கு வாங்கின இன்னொரு கேஸ் பெண்டிங் இருக்குது. நிலக்கரி ஊழல் இருக்குது. நிலக்கரி இது இபி சார். நீங்கள் இப்போ இது வாங்குறீங்க தண்ணி சப்ளை, இல்லை இபி கரண்ட் வருது, நீங்கள் ஊர்லேயே இல்லை, அப்போ கரண்ட்டே யூஸ் பண்ணல, எவ்வளோ கட்டுவீங்க? மினிமம் 40 ரூபா கட்டணும். ஆனால் யூஸ் பண்ணாட்டியும் 483 கோடி ரூபாய் நாகப்பட்டினத்தில் இருக்கிற அப்பல்லோ குரூப்புக்கு சொந்தமான பிளான்ட் 2016 அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. 1996 நாப்தா பேஸ்ட் பவர் பிளான்ட் 2016. ஆனால் லெட்டர் போடலை, எனக்கு ஃபிக்ஸட் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு நடந்து ஹைகோர்ட்டில் வந்த தீர்ப்பை வச்சு 483 கோடி ரூபாய் ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜியுடைய நெட்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் தமிழகத்தின் அம்பானி, தமிழகத்தின் அதானி கலாநிதி மாறன் அவர்கள். அவர் இப்போ வச்சிருக்கிற டிவி சேனல், இதுக்கு பேர் என்னப்பா, கிரிக்கெட் டீமுக்கு பேர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுக்கு முன்னாடி அந்த டீமை வைத்திருந்தது டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்னு சொல்லி டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை. அவங்க அந்த வருஷத்துக்கு பணம் கட்டலன்னு டெர்மினேட் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் போய் 7200 கோடி கொடுக்கணும்னு தீர்ப்பு வாங்குறாங்க. ஆனால் அப்பீலில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சைபர்னு ஆயிடுச்சு. அது பண்ணியிருந்தா போயிருக்கானா 483 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டையும் பார்க்கணும். இபியை நீங்கள் எடுத்தீங்கன்னால் இபியில் இப்போ நம்ம ஒயிட் பேப்பரில் சொல்கிறதெல்லாம் என்னது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இது போட்டது, சப்ஸ்டேஷன் போட்டதுன்னெலாம் சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் 10,000 கோடி, 1.25 லட்சம் பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடிக்கு கரண்ட் வாங்குறது தான். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கரண்ட் வாங்கினா ஒரு யூனிட் 4 ரூபா, இதே சாயந்தரம் 7 மணிக்கு வாங்கினா 8 ரூபா 15 ரூபா வரைக்கும் போகும். ஒரு 1/4 மணி நேரமும் ஒரு ஸ்லாட் அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் மேக்சிமம் ரேட்டு சாயந்தரம் 5லிருந்து 10 மணி வரைக்கும். ஆனால் சோலாரும் விண்மில்லும் எல்லாமே அந்த ஈவினிங் டைம் ஸ்லாட்ல மொத்தமாக பில் போட்டு ஒவ்வொரு மாதமும் பல 100 கோடிகள் ஊழல் நடக்கிறதுன்னு சிபிஎம் அந்த யூனியனை சேர்ந்தவர்கள் முக்கிய அதிகாரிகள் சொல்றாங்க. எப்படின்னா இதை நோண்டுனா எங்க இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேலை வாங்கி தர ஊழல் இருக்கு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு, அதுல அவர் பெயில்ல தான் இப்ப இருக்காரு. இல்ல அதுல என்ன சிக்கல் இருக்குன்னால் அந்த வழக்கு இன்னொன்னு, ஒரு வழக்குல இருந்து ஒரு நீதிபதி விலகல் வேலை, அந்த வழக்குல தான் நீதிபதி மோகனான்னு சொல்லிட்டு அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதி போன்றாங்க. அவங்க வழக்கறிஞராக இருந்த பொழுது நான் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால வரலன்னு விளக்கிறேன். எங்க சிக்கல்னு சொன்னால் செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன அந்த கேஷ் ஃபார் ஜாப் வேலைக்கு லஞ்சம் வழக்கில் 2000 பேரை அக்யூஸ்டாகவும் 750 பேரை விட்னஸாக போட்டிருக்காங்க. இந்திய குற்றவியல் சட்டப்படியாக அத்தனை அக்யூஸ்டும் அத்தனை சாட்சிகளும் ஒரே ஹாலில் இது பண்ணி நீதிபதி குற்றச்சாட்டை படிச்சுட்டு நான் ஏற்கிறேன் மறுக்கிறேன்னு சொல்றதை பதிவு பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். இவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு நடத்தணும்னு சொன்னால் எய்தர் இதில் அஹமதாபாத்லேயோ இல்லாட்டி ஈடன் கார்டன்ஸ் கல்கட்டாவில் வச்சா தான் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வைக்க முடியும். பட்
இதுல 3 விதமான வேலைகள் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒன்று இது பணிமனை ஊழியர்கள் ஒர்க் ஷாப், டிரான்ஸ்போர்ட் ஒர்க் ஷாப் பணியார், அதுக்கு 30,000 to 50,000. இதுக்கு அடுத்ததாக டிரைவர் கண்டக்டர் 1 லட்சமா. மூணாவதாக ஜேஇஏஇ, இந்த ஜேஇஏஇ 14 போஸ்ட் 10 to 12 லட்சம். அவர் வருமானத்துக்கு அதிகமாக எவ்வளவு சேர்த்தார் தெரியுமா? வழக்குப்படி 1,34,000 தான், 1,34,00,000. இந்த 10 பேர் 13 ஜேஇ போஸ்ட் மாத்திரம் தனியா பிரிச்சா ஒரு வாரத்துல வளர்க்க முடியும். ஆனா 3ஐயும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க திமுக ஆட்சியும் டிவிஎஸ்சியும். இது பேசுற அன்னைக்கு இன்னைக்கு பேப்பர்ல டிவிஎஸ்சிக்கு ஒரு டைரக்டர் கூட இல்லாம வச்சிருக்கீங்க, ஃபுல் டைம் டிவிஎஸ்சி போடணும். அது தவிர வேலுமணி வழக்கின் போது ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ டிவிஎஸ்சியை எப்படி இயங்குது, என்ன இயங்குதுன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியை ஒரு கமிட்டியை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணினால் செந்தில் பாலாஜி வழக்கு 3ஆ பிரியும். டிவிஎஸ்சி ஐஓக்கள் சரியாக செயல்படாமல் 3 முன்னாள் அமைச்சர்கள் திமுகலேருந்து, அதை தவிர இன்னும் அதிமுக அமைச்சர்கள்லாம் கேஸ் க்ளோஸ் பண்ணது எல்லாத்தையும் இது ஆனந்த் வெங்கடேஷ் இது பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஸ்டே இருக்கு. அது எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணா என்னுடைய கணக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக 18 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் 4 எம்பிக்கள் மேல சீரியஸாக வழக்கு வரும். புதன்கிழமை சட்டமன்றம் கூடும் முன்பாக ஏதாவது ஒரு காரணத்தில் செந்தில் பாலாஜி கைதாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து வரைக்கும் ஒழுங்கா கையெழுத்து போடாதவர் இன்னைக்கு காலையில வந்து கையெழுத்து போட்டிருக்காரு, தம்பியும் வந்திருக்காரு. ஏன்னா இதை அடுத்த தடவை காரணமா சொல்ல முடியும். ஏன்னா நேத்து இப்ப எடுத்துக்கல, இப்ப அதாவது அவர் ஜாமீன் பாண்டு கொடுத்து வாங்கறதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இன்னொரு பெட்டிஷன் போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறப்ப என்னை கைது பண்ணக்கூடாது, இதெல்லாம் கண்டிஷன் போட்டு தான் வருவார். இந்த கண்டிஷன்லாம் போட்டு அதை ஒழுங்கா போய் கையெழுத்து போட்டுன்னு சொன்னாங்க. அப்போ கூட இவன் வரல, அசோக் வரல. அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி தான் அசோக் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. ஸோ தெளிவாக கிரவுண்ட்ஸ் இருக்கு. விட்டு பிடிக்கிறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக என்னுடைய கணக்கு சட்டமன்றத்தில் திமுகவை டிஃபென்ஸ்ல வைப்பதற்காக கைது புதன்கிழமைக்குள்ள நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு கேஸ் திமுக ஆட்சியில் நடந்தது, தீபாவளிக்கு முன்னாடி நாள். ஆனால் அதை இன்னி வரையும் அவங்க வந்து ஒரு குண்டு வெடிப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. காரு இதுதான் சிலிண்டர் வெடிப்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வழக்கை ஒட்டி அது என்னையே விசாரிக்குது. திடீர்னு இடி வந்து அந்த வழக்கை ஒட்டி 13 இடங்கள்ல ரைடு நடத்திருக்காங்க. அந்த வழக்கு நம்ம பார்த்துருப்போம். கோயம்புத்தூர்ல அரபிக் காலேஜ் அந்த இடத்துல ஆல்ரெடி விசாரணை என்ஐஏ போய் விசாரணை பண்ணதை பார்த்துருப்போம். அங்கெல்லாம் இடி ரைடு பண்ணியிருக்கதா செய்திகள் வருது. இதோட பின்னணி என்ன? இல்லை, இது பொதுவாக முதல்ல எதா இருந்தாலும் இன்னும் நம்மளை விட ஒரு ஆள் தான் உயிரையே கொடுக்குற அளவுக்கு அதுக்கு மாற்றியறதுக்கு ஆகணும்னு சொன்னால் அவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி பணம் இருக்கும். இதன் பின்னால் எப்பவுமே எளிதான பணம் ஹலாலாக போதை மருந்து கடத்துவது. ஸோ போதை பொருளில் நீங்க இந்த பொருளை இங்க இதுல ஒரு கலரை சேர்த்து வித்தீங்கன்னா இது 10,000 ரூபா பொருள் 1 லட்ச ரூபா ஆகும், 1 கோடி ரூபா ஆகும், ரேட் அப்படி மாறும். ஸோ இதுதான் அதிகமாக இருக்கும். ஜாஃபர் சாதிக் அவர்களே பல காலேஜ், அரபிக் காலேஜுக்கு போய் மீட்டிங்ல கலந்த செய்திகளும் பத்திரிகையில் இருக்கு. ஸோ இப்போ 12 பேர் அந்த கேஸ்ல இதுவரைக்கும் அக்யூஸ்டாக சேர்த்த எல்லாருமே கோயம்புத்தூர் ஜமாத் நடத்தும் அந்த அரபிக் காலேஜ் மாணவர்கள்ங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சிமியோட கடவு. இதில் உறுப்பினராக தமிழகத்தின் தலைவராக இருந்தவர் ஜவஹருல்லா. அந்த மனிதநேய மக்கள் கட்சிங்கிறதே சிமியுடைய இன்னொரு அமைப்பு தான். சிமி பேன் பண்ண பிறகு இந்த பக்கம் முதல்ல மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அது பிஎஃப்ஐன்னு ஆகி அதன் பிறகு அதனுடைய அரசியல் விங்கி எஸ்டிபிஐன்னு ஆரம்பிச்சது. எஸ்டிபிஐ பேன் ஆகும்னு ஒன்று எஸ்டிபிஐ திருநெல்வேலி ஆளு எனக்கு ஜிபிஐன்னு பேரை மாத்திரம், கிரீன் பார்ட்டின்னு ஒரு பேரே போட்டால் ஆனால் எஸ்டிபிஐ பேன் ஆகுது. இந்தியாவின் சட்டங்களின் ஓட்டைகளில் இவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேங்குக்கும், அதாவது கோயம்புத்தூர்ல பாம்பிளாஸ்ட் வச்ச இவங்க சொல்ற சிலிண்டர் வெடிப்புக்கும், கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஒத்த கார்ல அதுவே கூட்டம் வர நாளாவோ இல்லை கூட்டத்தில் வெடிச்சிருந்தா 20-50 பேர் கூட செத்துருக்கலாம். அந்த பிளாஸ்டுக்கும் பெங்களூர்ல இருந்த அந்த ஹோட்டல் பிளாஸ்டுக்கும், மங்களூர்ல உடுப்பியில நடந்த பிளாஸ்டுக்கும், இங்க வில்சன்னு சொல்லி ஒரு எஸ்ஐஏ ஷூட் பண்ணாங்க. இது எல்லாமே ஒரே குரூப் சம்பந்தம் இருக்குன்னு ஏற்கனவே பல லிங்க்ஸ் இருக்கு. இங்க வில்சன் எஸ்ஐங்கிறது ஒரு செக்கிங்ல போறப்ப செக் போஸ்ட்ல ராமேஸ்வரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாமே எஸ்டிபிஐ கும்பல். இதோட அந்த கும்பகோணம் ராமலிங்கம் நான் தமிழனா வாழ விடுங்க
நீங்க லுங்கி கட்டிட்டு எப்படி வேணா இருங்க, நான் தமிழனா இருக்கிறேன்னு கேட்டப்ப அதுக்காக அவர் கொல்லப்பட்டார். ஸோ இது எல்லாமே ஒரே கேங்குன்னு பல ஆதார விசாரணை இது எல்லாமே ஒன்னாதான் விசாரிச்சு எல்லா ராமேஸ்வரம் கேங்கு எல்லாத்துக்கும் ராமேஸ்வரம் கஃபேல வெடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. அவங்க பிடிச்சப்ப எங்க இங்க மெட்ராஸ்ல வந்து இந்த இதில் பெல்ட் வாங்கினதுல தான் முதல்ல மாட்டினாங்க. நம்ம இது அதுக்கு பேர் என்ன, சிட்டி சென்டர் பிளாசால இதுகிட்ட ட்ரிப்ளிகேனில் ஒரு இதில் தங்கிக்கிட்ட. ஸோ தெளிவாக ஆதாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலானோர் கைதாயிருக்காங்க. பிரச்சனை இந்திய நீதிமன்றங்கள் அவ்வளோ ஈஸியாக தண்டனை வாங்கி தர முடியாது. போன வாரம் தான் அஹமதாபாத் பிளாஸ்டில் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மத்திய மாநில அரசு கோஆப்ரேஷன் இது வரைக்கும் இல்லை. இது சொல்கிறப்ப தான் இன்னொன்னையும் சொல்லணும். வக்ஃப் போர்டுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அந்த வக்ஃப் போர்டுல பெரும்பாலான வக்ஃப் போர்டு பத்தி நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஒரு கேரளா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அடுத்தது இங்க நம்ம பார்த்திருப்போம், இன்னொரு தமிழகத்தை பெருசா பேசப்படுற விஷயம் இந்த காவேரி விவகாரம் மீண்டும் தலை தூக்கி இருக்கு. அதுல முன்னாள் பாஜக தலைவர் இருந்த இப்ப வீத லீடர்ஸ் அமைப்போட மூத்த சேவகன் சொல்ற திரு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு பாஜக அரசை குற்றம் சாட்டுறாங்க. இது மாதிரி நீங்க என்னங்க முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தமிழக அரசு சார்பா வந்து போய் அங்க இருக்கிற முதலமைச்சரை போய் பார்க்கணும் DK சிவகுமார் அவர்கள். அதுக்கு ஒரு கண்டனம் கூட்டணி கட்சிகளே சொன்னாங்க. இப்ப சிவகுமார் இப்போ உகந்த நேரம் இல்லை, பார்க்க வேணாங்கிறாரு. CPM என்ன சொல்றாங்க, போய் பார்த்து என்னங்க பண்ண போறீங்க, என்ன கேட்க போறீங்க, நீங்க கேட்டா கொடுக்க போறாரா, இல்ல மேகதாது அணை விவகாரம் தான் அங்க ஏதாவது பண்ண போறீங்களா, எல்லாம் ட்ரிபியூனல்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு, எதுக்கு இந்த சந்திப்புன்னு சொல்லிட்டு இது இன்னும் மீண்டும் ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. என்ன நடக்குது இதுல? இதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்படி பாரிஸ்லேயோ இல்லாட்டி சந்தைக்கெல்லாம் போனால் பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறேன்னு அப்படி தூக்கி காட்டுவாங்க. ஒரு கூடையில் பாம்பு இருக்கும், 2-3 கூடையில் பாம்பு, ஒரு பக்கம் ஒரே ஒரு கீரியை வச்சுருப்பாங்க. என் வாழ்நாளில் நான் 7 வயசுலேருந்து எனக்கு 58-59 வயசு வரைக்கும் ஒரு தடவை கூட கீரியை பிரித்து விட்டது பாம்பு மாத்திரம் தலையை காட்டுவாங்க. அது மாதிரி இவங்க நான் கட்ட போகிறேங்குவாங்க, இவங்க கட்டக்கூடாதும்பாங்க. மழை பெஞ்சா தண்ணி வரும், மழை பெய்யாட்டி தண்ணி வராது. இதுதான் உண்மை. தண்ணி இருந்தா ட்ரிபியூனல் கூட கிட்டத்தட்ட இத்தனை 3000 இல்ல, நீங்க 3500 திறந்து விட்டால் மைசூர்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள பாதி காஞ்சி போய் பெருசா வந்துடாது. மழை பெய்யறது தான் ஒரே சொல்யூஷன். பிரச்சனை எங்கன்னு சொன்னால் கடந்த 10 வருஷம் தண்ணி விட்டதுல 8 வருஷம் ஓவர்ஃப்ளோ ஆகி கிட்டத்தட்ட 1000 TMC வெளில விட்டுருக்கோம். அந்த 1000 TMC ஒரு வருஷத்துக்கு சராசரி 100 TMC-ய நீங்க இன்னொரு அணையில பாதுகாக்கணும். அவங்க மேகதாதுங்கிறாங்க. மேகதாதுங்கிறது கர்நாடகா பார்டர்ல வருது. இப்ப நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கிற முல்லை பெரியார் அணையை இன்னைக்கு வரைக்கும் அந்த CPM-உம் காங்கிரஸும் கேரளால தடுத்துட்டு இருக்காங்க. முல்லை பெரியாருடைய அணை 152 அடி, 142 வரைக்கும் 152 ஸ்டோர் பண்ணாலும் சேஃப் தான் சொல்லி IIT சொன்ன பிறகும் 142 பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் 138 கூட அவங்க பண்றது கிடையாது. ஒரு இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, எர்த்குவேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, முல்லை பெரியார் மாத்திரம் இல்லாம இங்க நம்ம சிறுவாணி அணையோட ஹைட் 5 அடி குறைச்சு வச்சிருக்காங்க. சோ தமிழ்நாட்டு தண்ணீர் பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸும் CPM தான். இந்த CPM எல்லாம் உப்பு போட்டு சோறு தின்றவங்களா? அவங்களுக்கு 4 MP தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அவர் 3 எலெக்ஷனா 1 MP தான் கேரளாவில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த MPக்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக இதுல CPM தான் ஆட்சி பண்ணிச்சு. சிறுவாணியுடைய ஹைட்டையும் குறைச்சிட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சார், மேகதாதுங்கிறது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கு சார். ஒரு 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரோட்டுக்கு எல்லை, ரோடுங்கிறது எல்லை. இந்த பக்கம் ராசி மணல்னு இருக்குது. ராசி மணல்ல டேம் 1961 காமராஜர் போட்டாரு. நான் அதை பற்றி முழுசா அனலைஸ் பண்ணி அதுவே பண்ணலான்னு சொன்னவுடன் என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் அந்த இடத்துக்கு போய் அந்த கல்வெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், காட்டுங்க, அதை போட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை பத்தி விசாரிச்சால் பேசியிருக்காரு அதை பத்தி. ஸோ அதை அப்படி பண்ணி அதை கட்டலான்னு சொன்னால் பண்ணலாம். இன்னொன்று, இது வரைக்கும் கர்நாடகா பண்ணியிருக்கிறது DPR, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் 2015 தயாரிச்சிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுடைய வேலிடிட்டி 3 to 5 வருஷம் தான். அன்னைக்கு இருக்கிற இது லேபர் காஸ்ட்டு, சிமெண்ட்டு, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் மாறிடும். இது 11 வருஷத்துல இது இன்வேலிட். சுப்ரீம் கோர்ட் சொன்னதோ மத்திய அரசு சொன்னதோ அந்த DPR பத்தி தான், ப்ராஜெக்டை பத்தி இல்லை. இன்னொன்று, 50 கோடிக்கு மேல
சாதாரண பில்டிங் கட்டினாலும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். இது 5000 கோடியை தாண்டும். இந்த ராசி மேகதாதுவை அங்க கட்டினால் மக்கள் வாழும் 3 கிராமங்கள் அவங்களை எவாக்குவேட் பண்ணி அழியும். 12 கிராமங்கள் முழுதாக யானை வசிப்பிடங்கள் இல்ல யானை வழித்தடங்கள், ஒரு டைகர் ரிசர்வ், இத்தனையும் பாதிக்கும். அங்க இருக்கிற மக்கள் யாரும் அதை ஆதரிக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் மேகதாதுவை சுற்றியுள்ள கிராமங்கள் அவங்களுக்கு இதுல லாபம் கிடையாது. மேகதாதுல தண்ணியை சேமிச்சு வச்சால் அதுல இருந்து பெங்களூரு கொண்டு போறேன்னு சொல்றாங்களே தவிர அது அங்க இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு தான் வந்தானு அது எல்லையில இருக்கு. சோ அதனால அதுக்கு பதிலாகத்தான் ராசி மணல்ல போட்டுட்டு வீராணம் போல பைப் லைன் வழினா 2 டிஎம்சினா 2 தான் போகும், 5னா 5 டிஎம்சி அப்படி போடுங்கன்னு என்னுடைய திட்டம் போட்டு உச்ச நீதிமன்றத்தை சொன்னப்ப இவர்கள் ராசி மணல் ஸ்கீம் மேகதாதுவை விட நன்றாக இருக்கும் என்று பெட்டிஷனர் சொல்வதை கர்நாடகாவும் தமிழ்நாடும் கன்சிடர் பண்ணணும்னு 2021 ஏப்ரல்ல தீர்ப்பே வாங்கிட்டோம். இதை பற்றி இவர் PR பாண்டியன் உட்பட பல பேர்கிட்ட பேசினா நல்லதுதான் தம்பி, ஆனா பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப 2 பேரும் கட்ட போறது இல்லைன்னு. இல்ல இதை தமிழ்நாடு ஒரு DPR தயாரிச்சு கொடுத்தா அவங்க இதை மறுக்க இயலாது. ஸோ இதை ஃப்ரீயா பண்ணி தரது கூட எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அந்த DPR அவங்க 100 கோடிக்கு பண்ணதை. ஸோ இது தமிழ்நாடு ராசி மணல் கட்டணும், DPR கொண்டு போனால். ஏன்னா ராசி மணல்ல கட்டினால் அது தண்ணி ஓடுற வழி இங்க அந்த அளவுக்கு இருக்காது. சில காடுகள் அழிக்கப்படலாம், பட் அந்த பக்கம் ஆகிற அளவுக்கு எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ மேகதாது நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க பேரங்காலத்தில் கூட கட்ட முடியாது. ராசி மணல்னு திட்டம் போட்டால் 10 வருஷத்துல கட்ட முடியும். இதுதான் உண்மை. ஆனால் கர்நாடகால காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு உணர்ச்சியை தூண்டி விடுவதற்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. காங்கிரஸ் வர்றப்பெல்லாம் சொல்லுவாங்க இங்க திமுக உதவி பண்ணும். திமுக 1924 இருந்து 74 வரை தமிழ்நாடு, கர்நாடகா, சென்னை சமஸ்தானமும் மைசூர் சமஸ்தானமும் கையெழுத்து போட்டு ஒரு அணையை கூட கட்டிக்க முடியாதுன்னு இருந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு அண்ணாதுரை ஆட்சியின் போது அவங்க ஹேமங்கி வாராவதின்னு 2 அணையை கட்டுறாங்க. எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன் கேள்வி கேட்கிறார், கர்நாடகா 2 அணைகளை கட்டிக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சொன்னது கருணாநிதி. அப்படியே காங்கிரஸ்காரன் நம்ம தடுத்தோம் இவங்க தடுக்கல. அவர் உடனே கரகர வரல, கர்நாடக அரசு அங்கே ஹேமாவதி வாரங்கி 2 அணைகளை கட்டிக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னது இன்னைக்கு 2 முறை சொன்னதும் சட்ட குறிப்பில் இருக்கு. 1974 அந்த ஒப்பந்தம் முடியுது. ஆட்சியில் 67 இருந்து இருந்தவங்க அதை முடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் சிக்கல்ல இருக்கிறோம். ஏன்னா கபினி அணை தனி அது இதுல இருந்து வயநாட்டுல இருந்து வர தண்ணியை தான் கொண்டு வருது. மைசூர்லயும் குடகுலையும் பெய்யற தண்ணியை கொண்டு வருவது. இது 2ம் தடுத்து இது ரொம்பி இதுல இருந்து இங்க வந்தா தான். கர்நாடகால ஹேமாவதி, ஹாரங்கி, KRS 3யும் சேர்த்தா 55 டிஎம்சி தான். தமிழ்நாட்டில் இது 90 டிஎம்சி தான். நமக்கு கொடுக்க வேண்டியது 177 டிஎம்சி. 107 மாசம் 10 டிஎம்சி வராது, மொத்தமாக தான் வரும். ஸோ நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ராசி மணல் வேண்டும். இந்த நேரத்தில் போய் ஐயா நான் ராசி மணலில் 90 டிஎம்சி கட்டிக்கிறேன், உனக்கு 6 டிஎம்சிக்கு நீ பைப் லைனில் போட்டுக்கோ, கரண்ட் எடுக்கிறலாம் ஆளுக்கு பாதி, அங்கே கரண்ட் எடுத்தால் ஒரு 500 மெகாவாட் எடுக்கலாம்னு சொல்லி இது எல்லாமே என்னுடைய ஸ்கீமில் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கோம், மீண்டும் பெட்டிஷன் போட்டிருக்கார். ஸோ மற்றபடி காங்கிரஸ் அங்கு உணர்ச்சியை தூண்டி தேர்தலில் ஜெயிக்க திமுகவை போல விஜய் உதவுகிறாரா என்னன்னு பார்க்கணும். விஜய் ஒரு முயற்சி பண்றது தப்பு இல்லை போறது, பட் அவங்களுக்கு எங்களால எங்க மக்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அப்ப நீ ஆட்சியில இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிறாங்க. இதான் ப்ராப்ளம். இறுதியான அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, கோவில் நிலத்தில் அனுமதியின்றி ஈவேரா சிலை அகற்ற கலெக்டருக்கு அறநிலைத்துறை பரிந்துரை. இது ஒரு பெரிய விஷயம். தஞ்சாவூர்ல இருக்கிற பிரம்மகண்டீஸ்வரர் கோயில், அந்த கோயிலுடைய நிலையே மிகவும் மோசமா இருக்கு. அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு என் நண்பர் ராமரவிக்குமார் போனா அங்க பிரம்மா சிலையே இல்லை கோவில்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா கோயில் மூலையில கோயில் காம்பவுண்டை ஒட்டி ஒரு இது இருக்க ஈவே ராமசாமியார் கல்பொம்மை இருந்திருக்கு. இது எந்த இடம்னு கேட்டா இல்லை இது கோயில் இடம், என்ன கோயிலை ஒட்டி வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் RTIல போட்டு தகவல் வாங்கிய பிறகு தெளிவாக அது கோயில் இடத்துல இருக்கு. அப்ப கேட்டாங்க நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, ஏன்னா கோயில் இடத்துல இருக்குன்னா நீங்க பர்மிஷன் கொடுக்காம உடனே இல்லை அப்படின்னா அப்ப ஏன் இங்க இருக்கு, நீங்க ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு உடனே இப்போ இந்த அறநிலைத்துறை எழுதியிருக்கு. நான் சொல்றேன், எதற்காக ஈவேரா கல்லு பொம்மை எல்லா இடத்துலையும் வெயிலுக்காக இருக்கணுமா? ஈவேராவுடைய பேச்சும் செயலும் to put it lightly is madness அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு.
அவரை பத்தி பாட புக்கில் படிக்கிறதுல என்ன லாபம்? நம்முடைய எதிரிகள் நம்மில் கீழ் ஜாதியினர், பிராமணர்கள், மேல் ஜாதியான பிராமணர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள். முஸ்லிம்கள் வேணும்னா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு போய்க்கங்க, இங்க இருந்து கேட்காதீங்க. இதெல்லாம் சொன்னது அவர். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற வசனமா எடுத்துக்கிட்டு அவரை வசதியும் பிடிக்க வேண்டாம், தாழ்த்தவும் வேணாம். முதல்ல பாட புஸ்தகத்துல யாரை பத்தி எழுதினாலும் ஈவே ராமசாமியார்னு எழுதுங்க, அண்ணாதுரைன்னு எழுதுங்க, கருணாநிதினு எழுதுங்க. கருணாநிதியை பத்தி சொல்லணும்னா அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். தயவு செய்து ஒரு 4 அதிகாரம் படிங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அவர் திருக்குறளை அப்படி கொலை செஞ்ச மாதிரி பண்ண முடியாது. தொல்காப்பிய பூங்கான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு ஒரு தமிழாசிரியர் தொல்காப்பிய பூங்காவில் கலைகள்னு ஒரு 200 புக்கில் ஒரு 1000 இலக்கண கொலைகளை செய்தது கருணாநிதி அப்படின்னு புக்கு போட்டிருக்காரு. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் பயந்துகிட்டு ஒரு தோட்டத்தில் வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. முத்தமிழ் வராது, அவர் நாடகமே இல்லை. அப்ப 2 தமிழ் கலைஞர்னு, கலைஞர்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி கருணாநிதியை பத்தி பாடம் வந்தா கருணாநிதினு எழுதுங்க, திரு கருணாநிதினு எழுதுங்க. எதுக்கு தேவையில்லாம அறிஞர், பேரறிஞர், இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னா ரேஷன் கடையை பத்தி திறந்தப்ப சட்டசபையில கேட்குறாரு. அப்போ ரேஷன் தமிழ் இந்த துறை அமைச்சர் இது சி சுப்பிரமணியம், நீங்கள் நியாய விலை கடைன்னு போட்டிருக்கீங்களே, அப்போ மற்ற கடையெல்லாம் அநியாய விலையான்னு கேட்டாங்க. அப்போ உங்கள் கட்சியில் உங்களுக்கு அறிஞர்கள் மற்றவன்லாம் என்னன்னு கேட்டாராம். வாயை மூடிட்டு அண்ணாதுரை உட்காந்துரு, பதில் சொல்ல முடியாமல். ஸோ தயவு செய்து அவர் அன்னைக்கு உங்களுக்கு நடுவில் அறிவில்லாதவர்களுக்கு முரசொலி படிக்கிறவருக்கு அறிஞராக இருக்கு. அவர் இருந்ததே 1.5 வருஷம். அவர் உட்காந்து இந்தி போராட்டத்திலேயோ எதிலேயோ அவர் பேசியது, அவர் இந்தி போராட்டத்துக்கு எனக்கு தொடர்பில்லைன்னு கூட லெட்டர் எழுதியிருக்கார். 1942 காந்தியடிகளை எவ்வளவு இழிவுபடுத்தி எழுதியிருப்பார். காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, வெள்ளையனே வெளியேறு என்ற அறிக்கை விடுகிறார். வெள்ளையன் வெளியேறினால் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராக்கெட்டை பிரிட்டிஷ்காரன் அனுப்பிச்ச ஒரே ராக்கெட்டும் கீழே விழுந்துச்சு. இந்தியாவிலேருந்து தனியார் கூட ராக்கெட் விட்டாங்க. கவர்மெண்ட்டை விட்டுருங்க, இஸ்ரோவை தாண்டி இப்ப தனியார் விட்டாச்சு. சோ இது மாதிரி நீங்க இதை சொல்ற இன்னைக்கே இது ஃபர்ஸ்ட் தாவேக அரசு அகற்றுமா? ஏன்னா திமுகவுக்கு ஆதரவு கண்டிப்பாக இது அகற்ற வேண்டும். இது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அனுமதி இல்லாமல், ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் சொன்னது படி பார்த்தா 1972 கிட்டத்தட்ட கருணாநிதி அண்ணாதுரை பேரை மறக்கடிக்கிறது. எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே தானும் ஈவேராவும் நெருக்கம்னு காட்டுறதுக்கு சட்ட விரோதமாக அரசாங்க பணத்தில் பல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு முறையான இது இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்தே ஆகணும். பாட புத்தகங்களில் ஈவேரான்னு வந்தா ஈவேரான்னு எழுதுங்க, அண்ணாதுரை கருணாநிதி. தயவு செய்து அந்த நீங்க உங்க இதுக்குள்ள கொடுத்துக்கிற முட்டாள்தனமாக அகற்றப்படும். கண்டிப்பாக இது அகற்றுவோம். இவர் கண்டெம்ட் கண்டிப்பா போகுவார். இது இன்னைக்கு வந்திருக்கிற இதே நேரத்தில் தர்மபுரியில மாவட்டத்தில் மாத்திரம் 1000 கோடிக்கு மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கவில்லை அப்படின்னு உடனே 12 வாரத்துல அகற்றணும்னு நேற்றுக்கு ஹைகோர்ட் கொடுத்திருக்கு. எத்தனை 12 வாரம் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு கோயிலும் தேங்கனிக்கோட்டையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு குவாரியில 200 கோடி ரூபாய்க்கு கல் எடுத்துட்டு போயிருக்காங்க, கிரானைட் கல். இதை கேட்டா எங்களால அங்க போல பயமா இருக்குன்னு அபிடவிட் கொடுத்தாங்க HRNC. அதுக்கப்புறம் கண்டெம்ட் என்னுடைய நண்பர் அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் போன பிறகு போலீஸ் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி இவரே போனார் நேர்ல, சேகர் பாபு. நான் சொல்றது 200 கோடி ரூபாய் கிரானைட்டை வெட்டி எடுத்துட்டு போறது அது எப்படி ஒரு நாள்ல நடக்கிறதா? யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையா? என்ன நடக்குது? 1000 கோடின்னு அவர் போட்டிருக்காருன்னா கைட்லைன்ல போட்டிருந்தா அதோடைய மதிப்பு இன்னொரு மடங்குக்கு மேல வரும். ஏன்னா நம்ம இவரே சொல்லியிருப்பார், நிதியமைச்சர் 12,000 ரூபாய் கைட்லைன் இருக்கு, 25,000 ரூபாய் மார்க்கெட்டுன்னாரு. ஸோ இது மாதிரி எத்தனை கோயில்கள் எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதே மதுரையில 60 கோடி ரூபா அதுக்கு 16 பேரை கைது இதுன்னு போடுறாங்க. ஸோ கோயில் சொத்துக்களை நீங்க காப்பாத்தலைன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்னத்துக்கு இருக்கு? ஸோ இதுல இருக்கிற இந்த ஈவேரா கல்லு பொம்மை உடனடியாக அகற்ற வேண்டும். கல்லு பொம்மையை வணங்குறதுக்கு வேணும்னா உங்க இது இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அறிவாலயத்துக்குள்ள ஈவேரா கல் பொம்மை கிடையாது. ஆச்சா, ஈரோட்டில் அம்பேத்கருக்கு சிலை 2022 சிட்டிக்குள்ள ஒண்ணு கிடையாது. திமுக வந்த பிறகுதான் ஒண்ணு. சேலத்துல நம்ம டெல்லியில 25 அடி உயரத்தில் அம்பேத்கர் உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்ட மாதிரி அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணதை திமுக இருந்த 5 வருஷமும் நடத்த முடியல. அதை பத்தி இன்னைக்கு ரஞ்சித் விஜய் இந்த நிகழ்ச்சியில அதை பத்தி பேசுறாரு. இன்னும் கோயம்புத்தூர் சேலத்துல 5 வருஷமா திறந்து வைக்கல. அப்ப திமுக ஆட்சி இருந்தப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த?
இப்போ என்னத்துக்கு நீ பேசுற? திமுகவை பத்தி கமெண்ட் அடிச்சா உன்னை வீட்டை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பயமா? ஏன்னா ஈவேராவுடைய ஒரு சிலை கூட இதுல ஈரோட்டில் 2022 வரைக்கும் கிடையாது. இன்னைக்கும் சிட்டிக்குள்ள ஒண்ணுதான். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து சுத்தினீங்கன்னா ஒரு 50 சிலை ஒரு 5 கிலோமீட்டர் 4 பக்கத்துல வந்துடும். ஆனா ஈரோட்டில் அது ஈவேரா மண்ணா அம்பேத்கருக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள்லாம் பலமுறை எழுதின பிறகு ஒரு சிலையாவது வைக்கணும்னு ஒரு ரவுண்டானால வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு என்பது சட்டவிரோத ரவுடிகளின் ஆட்சியாக 60 வருஷம் வந்திருக்கு. விஜய் வந்திருக்கிறார், மாற்றம் நடைபெறுவதாக சொல்கிறார். செயலில் பார்ப்போம். நல்லது நடந்தால் வரவேற்போம்.